பெண்களுக்கான இலவச இருதய மருத்துவ ஆலோசனை முகாம் ஆகஸ்ட் 2 வரை கோவை KMCH மருத்துவமனையில் நடைபெறுகிறது. முன்பதிவிற்கு 8754488758. அதிமுக முன்னாள் MP அன்வர் ராஜா திமுகவில் இணைந்ததை வரவேற்பதாக காங்கிரஸ் மூத்த தலைவர் திருநாவுக்கரசு தெரிவித்துள்ளார். ஒரு முறை புரட்சியாளர் எம்ஜிஆர் மதுரையில் மாநாடு நடந்தபோது அன்வர் ராஜா அப்போ சேர்மனாக இருந்தார். ரொம்ப இளைஞர், நல்லா பேசுவார். அந்த கூட்டத்தில் பேசினார். அதை பார்த்து புரட்சியாளர் எம்ஜிஆர் சொன்னார், இது நல்ல எதிர்காலம் இருக்கு அப்படின்னு அந்த காலத்தில் வாழ்த்தினார். அது ஞாபகத்துக்கு வருது. அது மாதிரி அவர் சொன்ன மாதிரியே அதிமுகவில் இருந்து மந்திரியாக வந்தார். மாநில அளவில் மிகப்பெரிய பொறுப்புகள்லாம் இருந்தார். அதிமுகவும் பிஜேபி இப்போ கூட்டணி ஏற்பட்ட காரணத்தினால அந்த கூட்டணி அவருக்கு உடன்பாடு இல்லாத காரணத்தினால, விரும்பாத காரணத்தினால அதிமுகவிலிருந்து விலகி அவர் திமுகவில் சேர்ந்திருப்பார் என்று நான் கருதுகிறேன். என்னுடைய பழைய நண்பர் சகோதரங்கிற முறையில் எங்களுடைய கூட்டணிக்கு தான் வந்திருக்கிறார். வரவேற்கிறோம். கூட்டணி கட்சியான திமுகவுக்கு வந்திருக்கிறார். வரவேற்கிறேன். இங்கே இருந்தாலும் வாழ்க்கை என வாழ்த்துக்கிறேன். இது ஒரு கூட்டணி கட்சியில் அதுவும் ஒரு கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு கட்சி. விடுதலை கட்சியை பற்றி இப்போ காங்கிரஸ் விமர்சனம் பண்ணி பேசலாமா? அதே மாதிரி சகோதரர் திருமாவளவன் பேச மாட்டார். நல்ல நண்பர், நல்ல சகோதரர் எனக்கு. இப்போ என்ன அந்த கட்சியின் சார்பில், விடுதலை சிறுத்தை சார்பில் திருச்சி உட்பட எங்கே மாநாடு இருந்தாலும் நான் ஆஸ்தான பேச்சாளர் மாதிரி போய் பேசிட்டு இருக்காங்க. அதனால அங்க இருக்கிற அடுத்த கட்ட தலைவர்களும் கொஞ்சம் அதே மாதிரி ஒரு கூட்டணி தர்மத்தோடு அவர்கள் பேச வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். கொடுத்ததை வாங்கிக்கிறோம்னு பேசல, ஆனா கடைசியில கொடுத்ததை தானே வாங்கிக்கிறோம். கேட்கறது நிறைய தான் கேட்போம். கடைசியில கூட்டணி பேச்சுவார்த்தை மூலமா இறுதி செய்யப்படுகிற போது என்ன இறுதியில முடிவாகுதோ அதைத்தான் ஒத்துக்கணும். 4 ஓட்டுல 1 ஓட்டா இருந்தாலும் சரி, 4 ஓட்டுல 2 ஓட்டா இருந்தாலும் சரி, அவங்க பலமா இருக்கணும் தான் ஒவ்வொரு கட்சியும் தாங்கள் பெருசா இருக்கும், பலமா இருக்கணும் தான் சொல்லுவாங்க. அதுல ஒன்றும் தப்பு கிடையாது. எங்க கட்சியும் மிக பலமா இருக்கு. அதே மாதிரி நாங்களும் உழுற 4 ஓட்டுல 3 ஓட்டு எங்க ஓட்டுன்னு சொல்லலாம். அப்படி கணக்கு பார்த்தீங்கன்னா அப்புறம் மிச்ச திமுக ஓட்டு எவ்வளவு இருக்குன்னு எங்க தேடுறது அப்புறம். அதனால பட் இதெல்லாம் யதார்த்தமா பேசுற போது பேச்சுவாக்கில் ஒவ்வொருத்தரும் அவங்க கட்சியை பத்தி அதிகமா பெருமையா சொல்லிக்கிறது தான். திராவிட முன்னேற்ற கழகம் 49 தொடங்கப்பட்டது. தொடங்கினதுல இருந்து 71 வரைக்கும் திமுக காங்கிரஸ் தான் திட்டிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி காங்கிரஸ் திமுக தான் திட்டிட்டு இருந்தாங்க. 2 தான் ஆளுங்கட்சி எதிர்கட்சி. இத்தனை ஆண்டுகளாக ஒருத்தர் விமர்சனம் பண்ணும் போது பல்வேறு விதமான கருத்துக்களை பரிமாற்றம் நடந்தது. அது அந்த காலம். அந்த காலத்தில் ஒருத்தர் நக்கலோ கிண்டலோ கேலியோ பேச்சோ விமர்சனமோ பண்ணியிருக்கலாம். காங்கிரஸ் தலைவர்கள் திமுக தலைவர்கள் பண்ணியிருப்பாங்க, திமுக தலைவர்கள் காங்கிரஸ் தலைவர்கள் பண்ணியிருப்பாங்க. 2 கட்சியும் வளர்ந்த நேரத்தில், போட்டி போட்ட நேரத்தில், ஆளுங்கட்சி எதிர்கட்சியாக இருந்த நேரத்தில் இதெல்லாம் நடந்திருக்கும். ஆனால் இப்போ அதெல்லாம் இப்போ எடுத்து போட முடியாது. ஏசியில் இருக்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் பெருந்தலைவர் காமராஜர் தன்னுடைய அரசியல் பயணத்தை தொடங்குற காலத்தில் ஃபேனே இல்லாத காலத்தில் தொடங்கினார். அவர் 50, 60, 70 வருஷத்துக்கு முன்னாடி அவர் கிராமங்களில் போகும்போது, நான் வளர்ற போதே எங்கள் ஊரில் ஃபேன் கிடையாது, எங்கள் வீட்டில் ஃபேன் கிடையாது. அப்போ அது மாதிரி தானே தமிழ்நாடு முழுவதும் கிராமங்கள் இருந்தது. அந்த மாதிரி ஃபேனே இல்லாத நாட்களில் விசிறி வச்சு வீசிக்கிட்டு இருக்க காலங்களில் கிராமமாக போய் கட்சி வளர்த்தவர் காமராஜர். ஆக அரசியல் ரீதியாக அவர் அரசியலில் ஈடுபட்ட 21 வயசுல காங்கிரஸில் உறுப்பினரானார். 15 வயசுலேருந்து காங்கிரஸுக்கு பாடுபட ஆரம்பித்தார். இல்லை ஏசியோடவா கூட போயிட்டு இருந்தார் தமிழ்நாடு முழுவதும். பிற்காலத்தில் கலைஞர் சொன்னது உண்மையா இருக்கலாம். அதுக்கு பிறகு அவர் சொன்ன மாதிரியே உடல்நலம் கருதி ஏசியில் தங்கியிருக்கலாம். அண்ணா ஏசி போட மாட்டாரு. அவர் அமெரிக்காவிலிருந்து வந்தவொடனே அவருக்கு ஏசியில் இருக்கணும், ஏசி போட்டு கொடுத்தாங்க. அது கூட ஏசி கட்டுங்க வேணான்னு சொல்லிட்டாரு அண்ணாம்பாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. எல்லா முதலமைச்சர்களும் ஏசியில் தான் இருந்திருக்காங்க. ஸோ அதனால இது ஒரு பெரிய சொன்னது ஏசியில் இருந்தான்னு சொல்றது பாவ காரியம் அல்ல. ஆனாலும் ஏசியே இருந்தாரு போனாருங்கிற மாதிரி அந்த விமர்சனமே அது கூட அவசியம் இல்லாத என்னுடைய கருத்து. இப்போதைக்கு அது அவசியம் இல்லாதது. அதை சிவாபு சொல்லியிருக்க வேண்டியதில்லை. அதனால நான் அதை கண்டிச்சு. Mic check 1 2 3. Powered by India's #1 gold buying company, Attica Gold Company.
குழந்தைகளுக்கான இலவச இருதய மருத்துவ ஆலோசனை முகாம் ஆகஸ்ட் 2 வரை கோவை KMCH மருத்துவமனையில் நடைபெறுகிறது. முன்பதிவிற்கு 8754887568.